ஹாய்! இன்றைக்கி அபீஸ் கிச்சனில் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம். பால் கை வச்சா பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இதை ஃபெர்மெண்ட் ஆக விட்டுறணும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நுரைச்சிட்டு வந்திருக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கிறோம். நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டிட்டு தான் வரும். நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சாஃப்ட் தோவாக கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் வருது. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிடலாம். எண்ணெயை தடவிட்டு இந்த தோவை எடுத்து அதில் வச்சுட்டு திருப்பி மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக திருப்பி எண்ணெயை தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ப்ரூஃப் ஆக விட்டுறலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தா பாதிக்கு மேலே நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. திருப்பி இதை ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு திருப்பி ஷீட்டில் போட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிட்டு அந்த எட்ஜஸை நல்லா சேர்த்து விட்டுக்கணும் மாவோட. நான் இப்போ இந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் கிடைக்கலன்னா வெண்ணெயை தடவிட்டு நல்லா மைதா வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோவை ட்ரேக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வாப்பிங் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ப்ரூஃபாக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு.
மேலே திருப்பி லைட்டாக வெண்ணெயை தடவிடலாம். இது ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவனில். பேக் பண்ணியாச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். திருப்பி ஒரு கோட்டிங் பட்டரை கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு நம்ம இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.